ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஈஸி லைஃப் தமிழ் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். உங்கள் நேரத்துக்கு நன்றி. வாழ்க்கையை பற்றி மிக எளிமையான புரிதல்கள், சுவையான கண்ணோட்டம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் டிப்ஸ் இவற்றை அறிந்து கொள்ள கட்டாயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேச போகிறோம். மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரெத், ஸ்வாட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரெத் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இதில் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ்ங்கிறது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை கூட ஒரு பெரிய கான்செப்ட். ஒருவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, ஒருவருடைய வீக்னஸ் என்ன, எப்படி ஒருத்தர் ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் வச்சு தன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து கொள்ள முடியுங்கிற ஒரு கருத்தை பற்றி பேச போகிறோம். இதில் ஒரு மாறுபட்ட கருத்து. பொதுவாக ஸ்ட்ரென்த் நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, நம்முடைய சிறப்பு குவாலிட்டிஸ், அந்த குவாலிட்டிஸை வச்சு எப்படி நம்ம வாழ்க்கையில் மேலும் முன்னேறலாம்ங்கிறது ஒரு கண்ணோட்டம். இன்னொன்று நம்ம வீக்னஸஸ் என்னவோ, அந்த வீக்னஸஸ் நம்முடைய குறைகள் என்னவோ, அந்த குறைகளை நம்ம நிறைகளாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது. இது ரெண்டு தான் பரவலாக சொல்லித்தரப்படும் கருத்து. உங்கள் ஸ்ட்ரென்த் என்னவோ அதில் நல்லா பில்டு பண்ணுங்க, உங்கள் வீக்னஸை ஓவர் கம் பண்ணுங்கள். உங்களுடைய நெகட்டிவ் குவாலிட்டிஸை கட்டாயம் நீங்கள் மாற்றி அதை பாசிட்டிவாக மாற்றினா தான் நீங்கள் வெற்றி பெற முடியுங்கிறது ஒரு கன்வென்ஷனல் கண்ணோட்டமாக இருந்து வருகிறது. ஆனால் உண்மையிலேயே பல ஆராய்ச்சிகள் இதில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு தனி நபர், ஒரு குறிப்பிட்ட நபர், அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களாக இருக்கலாம், உங்களுடைய வீக்னஸஸை பெருசாக நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு புதிய கண்ணோட்டம் சில காலமாக இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொல்லுவோமே. அதாவது உதாரணத்துக்கு உங்களுடைய ஸ்ட்ரென்த் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், சிறப்பாக பேசுவது, சிறப்பாக ஆர்டிகுலேட் பண்ணுறது, உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுது, சிறப்பாக மற்றவர்களோடு பழகுவதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே டைமில் உங்கள் வீக்னஸ் டைம் மேனேஜ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெற்றி அடைவதற்கு உங்கள் ஸ்ட்ரென்த் எதுவோ அந்த ஸ்ட்ரென்த்தை மேலும் மேலும் இன்னும் வளர்த்து கொண்டால் மட்டும் போதுமே தவிர, அதை விட்டு உங்கள் வீக்னஸை எடுத்துக்கிட்டு அதை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா அதில் பெரிய அளவு வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு புதிய கண்ணோட்டம் இப்போது இருக்கிறது. அந்த கண்ணோட்டத்தில் ஒரு நியாயமும் இருப்பதாகவே தெரிகிறது. ஏன்னு கேட்டோம்னா, ஒரு சில வீக்னஸஸ் இன்ஹெரண்ட் வீக்னஸஸ்ன்னு சொல்லலாம். அதாவது அது ஒரு பர்சனாலிட்டி ட்ரெயிட். அது நம்முடைய ஒரு பகுதி அல்லது நம்முடைய அங்கமாக இருக்கிறது. அதை பெருசாக மாற்றணும்னு முயற்சி பண்ணால் அதில் ஒரு 1% அல்லது 2% முன்னேற்றம் தான் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இப்போ பெருவாரியான ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா வரல, அல்ல உதாரணத்துக்கு சொல்ல போனால் எனக்கு கோடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ எனக்கு சரியாக வரல அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருப்பின், அதை நான் மாற்றுறேன்னு சொல்லிவிட்டு எந்நேரம் அதுலேயே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதாவது கோடிங் எனக்கு வரல அப்படிங்கிறது ஒன்று, கோடிங்கில் பெருசாக எனக்கு விருப்பமும் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் கணிதம் எனக்கு நன்றாக வரவில்லை, கணிதம் என்னுடைய ஜீன்ஸ்லேயே இல்லை, அதனால் கணித பாடங்கள் எனக்கு நல்லா வரல, நான் டியூஷன் போய் தான் ஸ்கூல்லேயே பாஸ் ஆனேன், ஆனால் கூட நான் என்னுடைய கணித திறமைகளை வளர்த்து கொள்வேன் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுமே ஒரு கண்ணோட்டம் சொல்லுவது கிட்டத்தட்ட ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால் பெரிய ஒரு நலன் ஒன்றும் பயக்க போகிறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ உங்கள் திறமை அதில் 10 இல்லை 15% இருந்துச்சுனாக்க, நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்கள் அந்த 90% அல்லது 100% வரப்போகிறதே கிடையாது. நீங்கள் அந்த 10% 15% திறமைங்கிறத அதிகபட்சம் ஜஸ்ட் பாஸ் அளவுக்கு 40% அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணும். ஆனால் அந்த நிலைமைக்கு நீங்கள் அதை கொண்டு போவதற்கு செய்ய வேண்டிய முயற்சிகள் ஏகப்பட்ட முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும், ஏகப்பட்ட நேரம் செலவிட வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய நேரத்தினுடைய ஒரு பெரும்பகுதியை இந்த வீக்னஸை ஓவர் கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பர்சனல் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நான் எவ்வளோ நேரம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதில் எனக்கு என்ன திருப்பி கிடைக்குது அப்படின்னு பார்த்தாக்கா அந்த ரிட்டர்ன்ஸ் ஒன்றுமே இருக்காது. அதற்கு பதிலாக உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதிலே நீங்களுடைய நேரத்தை செலவிட்டீர்கள் என்று சொன்னால் உறுதியாக ஓவரால் ஆஸ் எ பர்சன் இன்னும் ஒரு திறம்பட நல்ல நபராக நீங்கள் மாற முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கருத்து. எது நமக்கு நன்றாக வருகிறதோ அதை இன்னும் திறம்பட செய்ய வேண்டுவதற்கு நாம் உழைத்தோம் என்று சொன்னால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், அது பர்சனலாக இருக்கலாம், ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், கெரியரில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் இருக்கலாம், நமக்கு நன்றாக வருவதை ஒரு அடித்தளமாக வைத்து அதை இன்னும் மிகச்சிறப்பாக செய்ய எத்தனைத்தோம் என்று சொன்னால் உறுதியாக ஓவரால் நம்ம ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக வர வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த யதார்த்தம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு அதை மனதில் வைத்து கொண்டு செயல்பட்டால் உறுதியாக நம்முடைய பர்சனாலிட்டி பெரிய அளவிலே மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ வந்து என்னுடைய வீக்னஸ்லாம் நான் என்ன பண்ணுறது, நான் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லையா அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா அதில் வந்து பெரிய வீக்னஸ். அதாவது உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு கணிதம் வரலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கணிதம் வரலைங்கிறதுக்கு போது நீங்கள் வந்து நான் கணிதம் சம்மந்தப்பட்ட ஒரு கெரியர் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனம்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு எது வருதோ அதை எடுத்து பண்ணி அதில் வந்து நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டால் தான் நாம் முன்னேற முடியுமே தவிர, நமக்கு வராதவற்றை வந்து வீம்பாக எடுத்துக்கொண்டு அல்லது மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டு அதை நன்றாக நான் கற்பேன் என்று உறுதி கொள்வது பெரிய அளவில் வந்து வேஸ்ட் ஆஃப் டைமாக மாறுமே தவிர நமக்கு நன்மை பயக்கும் ஒரு முடிவாக அது இருக்காது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் வந்து நம்ம ஒரு விஷயத்தில் பேஷனேட்டாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நன்றாக எழுத வருகிறது. இல்லை உதாரணத்துக்கு வந்து கோடிங்கை கூட ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப இயற்கையாக வரும். நம்ம வந்து இன்ஜினியரிங் காலேஜை கூட போக தேவையில்லை. ஸ்கூல்ஸில் சொல்லித்தர அந்த C++ போன்ற லாங்குவேஜஸையே வச்சே வந்து பெரிய அளவில் சாதிக்கிறவங்க ப்ரோக்ராமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அடிஷ்னலாக வந்து அவங்க இன்ஜினியரிங் போனாலோ இல்லை BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனாலோ அது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனை தான் தவிர அவங்களுக்குள்ளேயே அந்த கோடிங் எக்ஸ்பர்டீஸ், அந்த கோடிங் திறமைகள் இருந்திருக்கு. அதை வந்து அவங்க சுலபமாக வந்து ஒரு டிகிரி படித்து பில்டு பண்ணி பெரிய அளவில் வந்து கோடிங்கில் வந்து வளர்ந்து அயல்நாடுகளுக்கு சென்று உயர் பணிகளில் அமர்கிறார்கள். ஆக இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்களுடைய திறமைகளை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த திறமைகளை வந்து வளர்க்க பார்க்கிறார்கள். ஸ்ட்ரென்த்ஸை வந்து பில்டப் பண்ணுறாங்க. வீக்னஸஸை வந்து அவங்க வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். இதை வந்து ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்ஸ் வந்து நம்மக்கிட்ட உள்ள தங்க காசுகள் போல், நம்ம ஒரு பாக்கெட்டில் நிறைய தங்க காசுகள் வச்சுருக்கோம். அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற வீக்னஸஸ் வந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செப்பு காசுகளை போகிற நீங்கள் வந்து தங்க காசுகளை வந்து மேலும் மேலும் மெருகேற்றி அதை நல்ல நகைகளாக மாற்றி அதை விற்க பார்ப்பீர்களா, இல்லை வந்து உங்கள் நேரத்தை வந்து இந்த எப்போவுமே நீங்கள் பாலிஷ் ஆக முடியாமல் என்ன பண்ணாலும் ஜொலிக்காதுன்னு தெரிய இந்த காப்பர் செம்பு காசுகளை வைத்து அதை தீட்டி கொண்டு இருப்பீர்களா அப்படிங்கிற ஒரு உதாரணமாக கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய தங்கத்தை தீட்டுங்கள், பாலிஷ் யுவர் கோல்டு, ஆனால் உங்களுடைய செப்பை வந்து சுத்தம் செய்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன்னா அது சுத்தம் ஆக போகிறதில்லை. டோன்ட் க்ளீன் யுவர் காப்பர். இதைத்தான் ஆங்கிலத்திலிருந்து அழகாக சொல்லுகிறார்கள். பாலிஷ் யுவர் கோல்டு, டோன்ட் க்ளீன் யுவர் காப்பர். உங்களுடைய தங்கத்தை மேலும் மேலும் மெருகேற்றி உங்களுடைய ஜாப் மார்க்கெட்லேயே ஆகட்டும், இல்லை உங்களுடைய எக்ஸ்டர்னல் மார்க்கெட்லேயே ஆகட்டும், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஆகட்டும் பெரிய அளவில் வெற்றியாக பாருங்கள். அதே நேரத்தில் வந்து எந்நேரம் வந்து என்கிட்ட இந்த வீக்னஸ் இருக்குது, இந்த வீக்னஸ் வந்து என்னால் பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது, இந்த வீக்னஸை நான் ஓவர் கம் பண்ண முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் பர்சிஸ்டன்ஸ், அதாவது விடாமுயற்சின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க. விடாமுயற்சின்னு சொல்லிட்டு நேரத்தை வீணடித்து எந்த விஷயம் வந்து இம்ப்ரூவ் ஆகாதோ அதை போட்டு நம்மை வருத்தி கொண்டிருப்பதை விட எதிலே வந்து நம்ம நல்லா ஷைன் ஆகிறோமோ அதில் வந்து மென்மேலும் நம்மளோட முயற்சிகளை எடுத்து நன்றாக வந்து நம்முடைய தங்கத்தை மேலும் மேலும் மெருகேற்றினால் வாழ்க்கையில் பெரிய அளவில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதில் ஒரே ஒரு கெவியேட் இருக்குது. அதாவது ஒரு சில வீக்னஸஸ் வந்து கொஞ்சமாவது மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தேவை. அதை கட்டாயமாக நம்ம பண்ண வேண்டும். உதாரணத்துக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நம்ம வந்து நல்லா பேசுகிறோம், ஒரு இன்டர்வியூ போகிறோம், ஒரு ஜாப் இன்டர்வியூ போகிறோம், இல்லை வேலைக்கான இடங்களில் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அது வந்து தமிழ் வழி கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஆங்கிலத்தில் கம்யூனிகேட் பண்ணலாம். அதுக்கான ஸ்கில்ஸை வந்து கட்டாயம் வளர்த்துக்கணும். அங்கே வந்து என்னோடய வீக்னஸ் அதனால் நான் நல்லா கம்யூனிகேட் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது வந்து லைஃப் ஸ்கில். அதாவது அது இருந்தால்தான் ஓரளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், நம்மளுடைய வேலை நன்றாக இருக்கும், நம்மளுடைய கெரியர் நன்றாக இருக்கும். அது மாதிரி லைஃப் ஸ்கில் சம்மந்தப்பட்ட குரூஷலான கிரிட்டிக்கலான ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுல, வீக்னஸை ஓவர் கம் பண்ணுறதுல, நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனால் அதே சமயம் லைஃப் ஸ்கில் அல்லது கிரிட்டிக்கல் ஸ்கில் இல்லாமல் நம்மக்கிட்ட ஓவரால் பர்சனாலிட்டியுடைய ஒரு பகுதியாக இருக்கும் அந்த ஒரு நெகட்டிவ் ஸ்கில்லை வந்து மாற்றுறதில் எந்த முயற்சியும் மாற்றுறதில் எடுத்துக்கிற ஒரு முயற்சிகள் வந்து எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அதனோட பலன்கள் தராது அப்படிங்கிறது தான் இந்த கருத்தினுடைய சாராம்சம். அதனால தான் எப்போதும் நம்முடைய ஸ்ட்ரென்த்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட 4-5 நல்ல விஷயங்கள் இருக்குது, 4-5 திறமைகள் இருக்குது. அந்த திறமைகளுடைய அந்த சர்க்கிளை வந்து பெருசாக்கிக்கிட்டே இருப்பேன். அந்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், என்னுடைய திறமைகளை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறமைகளை அதிகப்படுத்த நம்ம வீக்னஸஸ் உடைய முக்கியத்துவம் வலுவிழந்து போய்விடும். நம்ம பர்சனாலிட்டியில் நம்மக்கிட்ட இந்த ஒரு 5-6 ஸ்ட்ரென்த்து பெரிய அளவில் இருந்தாக்க அதைத்தான் எல்லாரும் பார்ப்பாங்களே தவிர நம்மக்கிட்ட இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் சுப்பீரியர் ஆக, அதாவது மார்க்கெட்டில் ஒரு 100 பேர் வேலை தர்றாங்கன்னாக்க அதில் 10 பேருக்கு உள்ள அசாத்தியமான ஒரு திறமை ஒரு சில விஷயங்கள் எங்கிட்ட இருக்கும் பொழுது எங்கிட்ட இருக்கிற வீக்னஸஸ் வந்து யாரும் பார்க்க போகிறதில்லை. அதே தான் உங்களுக்கும் அப்ளை ஆகும்.
உங்ககிட்ட வந்து ஒரு 3-4 மிக மிக சிறந்த குவாலிட்டிஸ் இருக்குது, அதாவது இர்ரீப்ளேசபிள் குவாலிட்டிஸ். இந்த 4 குவாலிட்டி தினேஷ் கிட்ட இருக்கிற 4 குவாலிட்டி யார்கிட்டுமே கிடையாது, பூர்விகா கிட்ட இருக்கிற 4 குவாலிட்டி யாருக்குமே கிடையாது, இவங்களை ஹையர் பண்ணாக்க இதை விட பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டு உங்கள் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். வீக்னஸஸை வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வீக்னஸஸை வந்து கஷ்டப்பட்டு மாற்ற முயற்சி பண்ணலாமே ஒழிய, இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் உங்களுடைய கெரியர் ஸ்கில்ஸ் இல்லை லைஃப் ஸ்கில்ஸுக்கு சம்மந்தம் இல்லாத வீக்னஸஸை வந்து ஓவர் கம் பண்ணுறேன், அதை வந்து நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு உங்கள் நேரத்தை வீணாக்குவதில் எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த ஒரு முக்கியமான தகவலை சொல்லத்தான் வந்திருந்தேன். இந்த கருத்து உங்களுக்கு பிடித்தமாக இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் இதை மாற்றி நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து தவறு, நம்முடைய தங்கத்தையும் நம்ம வந்து மெருகேற்ற வேண்டும், அதே சமயம் நம்மக்கிட்ட இருக்கிற செப்பு காசை கூட கொஞ்சம் பொலிவோடு ஆக்கி கொள்வது நல்லது, அதனால் நான் கட்டாயம் வீக்னஸஸையும் ஓவர் கம் பண்ண முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்கள் கருத்தாக இருந்தால் கட்டாயம் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. இறுதியிலே மீண்டும் சொல்லுகிறேன், பாலிஷ் யுவர் கோல்டு, டோன்ட் க்ளீன் யுவர் காப்பர். உங்களுடைய தங்கத்தை மெருகேற்றுங்கள், உங்களுடைய செப்பை வந்து ஓரளவுக்கு இக்னோர் பண்ணிவிட்டு வாழ்க்கையை நடத்துங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.